செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். பழனி நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சிபிசிஐடி அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பழனி நில மோசடி வழக்கில் ஜஸ்டின் மணிகண்டனிடம் தற்போது அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பழனியில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவரிடம் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழனி அடிவாரத்தில் உள்ள சன்னதி வீதியில் பழனி முருகன் கோவில் சொந்தமான தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் நில மோசடி தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் மதிப்பானது 100 கோடி ரூபாய்க்கு மேல் சந்தை மதிப்பு இருக்கும் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த நிலத்தை முருகதாஸ் என்பவர் முறைகேடாக விற்பனை செய்தனர். இந்த இடத்தை சேதுபதி மற்றும் வெள்ளைத்துறை ஆகியோர் வாங்கிய நிலையில் இது மிகப்பெரிய அளவில், தமிழக அளவில் பெரிய விவகாரமானது. இதையடுத்து இந்த கோயில் நிலம் தொடர்பாக பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து இந்த நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தமிழக அளவில் பேசப்படும் விவகாரமாக மாறியதால் தென்மண்டல எஸ்பி சாஜிதா நேரடியாக விசாரணையில் இறங்கி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி சின்னசாமி ஆகியோரிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் 1880ஆம் ஆண்டு முதலான ஆவணங்கள் பெறப்பட்டு அந்த ஆவணங்களை தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறை அலுவலர் சார்பில் பல்வேறு காலகட்டங்களில் நில வகைப்பாடு, அதாவது லேண்ட் கிளாசிபிகேஷன் தொடர்பான ஆதார ஆவணங்களும் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த நிலத்தில் கடைகள் இருந்தது, அந்த கடைகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது குறித்து மின் வாரியத்திற்கும் சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இது மட்டுமல்லாமல் பழனி கோவில் நிலம் தொடர்பாக இதுவரை பெறப்பட்ட அனைத்து ஆவணங்களும் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் விசாரணைக்கு ஆஜராயிருக்கார். அவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை. என்ன காரணம் என்றால், இவர் கைது செய்யக்கூடாது என்பன என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. இதையடுத்து அவரை கைது செய்ய முடியாத நிலையில் அவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அந்த ஆவணங்கள் குறித்து விளக்கம் கேட்பதற்காகவும் சிபிசிஐடி போலீசாரிடம் கையெழுத்திடுவதற்காகவும் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது திண்டுக்கல் நேருஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், கோவில் நில ஆவணங்கள் ஆகியவற்றை காட்டி அதிகாரிகள் விளக்கம் பெற இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணை மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. முன்ஜாமீன் பெறப்பட்ட நிலையில் தற்போது ஜஸ்டின் மணிகண்டன் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் நடத்தப்பட்டது என்பது குறித்து மாலையில் விளக்க அறிக்கையாக தரப்படும் என சிபிசிஐடி அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன்.